அனைவருக்கும் வணக்கம். நான் காட்பாடி விஎல் முருகதுரை யாதவர் பேசுகிறேன். நான் கடந்த 18 ஆண்டுகளாக யாதவர் திருமண தகவல் மையம் என்ற அமைப்பில் செயல்பட்டு நம்ம இனத்தில் சுமார் 600 திருமணங்கள் நம் குலக்கடவுள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஆசியுடன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. அதற்கு என் இனத்தான், என் குலத்தான், யாதவ குலம் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த மையம் துவங்கப்பட்டது, செயல்பட்டு கொண்டிருப்பதும் எல்லாம் ஆண்டவன் ஆசியே என்பதில் முற்றிலும் உண்மை. இது 2007ஆம் ஆண்டு நான் பொதுவாக வாழ்க வளமுடன் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக, அந்த அமைப்பின் பெயரிலேயே பல திருமணங்களை செய்து வந்தேன். அனைத்தும் பெற்றோர்களின் உத்தரவுப்படி. இந்த மையத்தின் கொள்கையாக நான் அப்போதே வைத்தேன், நாங்களும் பொய் சொல்ல மாட்டோம், நீங்களும் பொய் சொல்லக்கூடாது. காரணம், ஒரு குடும்பத்தில் மிக உன்னதமான செயல் திருமணம் திருமணம் திருமணம். ஆகவேதான் மற்ற எல்லா விஷயத்திலும் சற்று ஏறக்குறை இருந்தாலும் கூட திருமண விஷயத்தில் மிகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் உண்மையாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதைதான் நான் குறிப்பாக இந்த அலுவலகம், இந்த மையம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நான் தனியார் டிவிஎஸ் நிறுவனத்தில் 20 ஆண்டுகள் பணிபுரிந்து வந்தேன். அதன் பிறகு என்ன செய்யலாம் என்று யோசனை செய்த போது மரியாதைக்குரிய ஐயா 64வது நாயன்மார் என்று சொல்வார்களே, சிவபக்தர் திரு கிருபானந்த வாரியார் அவர்களுடைய சகோதரர் திருப்புகழ் மணி என்கின்ற ஐயா, அவருக்கு அப்போதே 80 வயது கடந்திருக்கும். அவரிடம் சென்று நான் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று கேட்டபோது, உனக்கு திருமணம் செய்து வைக்கும் ஒரு பாக்கியம் உன் அமைப்பில் உள்ளது. ஆகவே நீ திருமண தகவல் மையம் என்பதை தொடர்ந்து ஆரம்பித்து நடத்து, மிகப்பெரிய வெற்றிகரமான மையமாக மாறும் என்பதில் எந்த ஐயமும் வேண்டாம் என்று அவர் சொன்னார். நான் அப்போது சொன்னேன், ஐயா, நான் 20 ஆண்டுகள் பணிபுரிந்தது ஒரு தனியார் தொழிற்சாலையில். திருமணம் செய்து வைப்பது என்பது ஆண்டவன் ஆசையோடு செய்கின்ற ஒரு வேலை. அதை என்னால் செய்ய முடியுமா என்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், இப்போதும் இந்த தொழிலை நீ நடத்தப் போவதில்லை. நீங்கள் சொல்கின்ற உங்கள் குலக்கடவுள் கிருஷ்ண பரமாத்மா பெயரில் நீங்கள் வரன்களை பதிவு செய்யுங்கள், திருமணத்தை அவர் நடத்தி கொடுப்பார். இதுதான் உங்கள் ஜாதக விதி, இதை தொடர்ந்து செய்யுங்கள், நல்ல முறையில் வருவீர்கள் என்று சொன்னார். அதன் பிறகுதான் நான் 2007 வாழ்க வளமுடன் திருமண தகவல் மையம் என்று ஆரம்பித்து, பிறகு 2019 யாதவர் திருமண தகவல் மையம் என்று என் இனத்துக்காக, ஏனென்றால் நான் யார் என்று சொல்லிவிடுகின்றேன். நான் வேலூர் சங்கரன்பாளையம் என்ற இடத்தில் ஒரு நடுத்தரமான குடும்பத்தில் ஒரு நேர்மையான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தேன். என் உடன் பிறந்தவர்கள் 5 பேர், மூத்தவர் இளையவர் என்று சேர்த்து 5 பேர்.
6வது மகனாக நான் என் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தேன். என் தந்தையார் ஆர் லோகநாதன் யாதவ் அவர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அக்கவுண்ட்ஸ் ஆபீசராக மிக திறம்பட 40 ஆண்டுகள் நேர்மையாக பாடுபட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதன் பிறகுதான் நான் ஐயா உத்தரவுப்படி இந்த திருமண தகவல் மையத்தை தொடர்ந்து தற்போதும் வேலூர் காட்பாடியில் நடத்தி கொண்டு வருகின்றேன். ஆனால் இந்த மையம் செயல்படுவது முழுக்க முழுக்க ஆண்டவன் ஆசையால் மட்டுமே தவிர என்னோட திறமையால் அல்ல. காரணம், இந்த 18 ஆண்டுகளில் நான் குறைந்தபட்சம் 6 திருமணங்களை செய்துவிட்டேன் என்றாலும் கூட அவை அத்தனையும் ஆண்டவன் துணையோடு நடந்தது. இதில் 600 பேரும் 600 குடும்பங்களும் உலகம் முழுவதும் குறிப்பாக 2 குழந்தைகளோடு எல்லா ஊரிலும் எல்லா நாட்டிலும் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் நான் இருப்பதோ காட்பாடி என்ற ஒரு சாதாரண ஊரில். ஆனால் நம்மளால் நடத்தப்பட்ட திருமணங்கள் ஆண்டவன் துணையோடு இன்று உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆண்டவன் எனக்கு போட்ட ஒரு பிச்சை என்பதுதான் உண்மை. அந்த ஆசையோடு உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன். திருமணம் என்பது மிக மிக முக்கியமானது. உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண வயது வந்தவுடன் பிள்ளைகளிடம் சிலது ஆலோசனைகளை சொல்லி அவர்கள் விருப்பம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் ஒரு நல்ல இடத்தில், ஒரு கைராசி உள்ள இடத்தில் திருமண ஜாதகத்தை பதிவு செய்யுங்கள். ஆண்டவன் துணையோடு குலதெய்வத்தின் உத்தரவு பெற்ற பிறகு பதிவு செய்யுங்கள். பிறகு தாங்கள் செய்ய வேண்டிய கடமை மிக முக்கியமாக பார்ப்பது பெண் வரன்களை பார்க்கும்போது குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு 2 வீட்டார் குழந்தைகளுக்கும் பிடித்திருக்குது என்று சொன்ன பிறகுதான் மேற்கொண்டு குடும்பத்தை பற்றி விசாரிப்பது செயல்படுவது என்பதை தாங்கள் பின்னால் செய்து கொள்ளலாம். முதலில் 2 குழந்தைகளையும் சந்திக்க வைத்து பேச வைத்து நல்லபடியாக அவருக்கு பிடித்திருக்குது என்று வந்த பிறகு நீங்கள் மேற்கொண்டு குடும்பத்தின் பற்றி குறிப்பாக படிப்பு, வசதி, செல்வாக்கு, சிறப்பு, பாரம்பரியம், ஜாதகம் என்று அனைத்தையும் மிக பொறுமையாக 2 வீட்டாரும் குறைந்தது 6 வாரங்களாவது, குறைந்தபட்சம் 6 வாரங்களாவது 2 வீட்டாரும் மிக பொறுமையாக அனைத்து விஷயங்களையும் நீங்கள் விசாரித்து தெரிந்து உணர்ந்து பிறகுதான் கை நனைக்கும் படலத்துக்கோ ஒப்புத்தாம்பலத்துக்கோ வர வேண்டும் என்பது என்னுடைய 18 ஆண்டு கால அனுபவத்தை உங்களிடம் சொல்கின்றேன். திருமணம் மிக முக்கியம் என்பதில் மாற்று கருத்து அல்ல, மாற்று கருத்து எனக்கு இல்லை என்றாலும் கூட திருமணம் ஆரம்பித்து செய்யும் போது மிக பொறுமையை கையாள வேண்டும். அவசரப்படக்கூடாது. அவர் சொல்லிவிட்டார் இவர் சொல்லிவிட்டார் என்பது எடுக்காமல் ஒரு திருமணத்தை உறுதி செய்வதற்கு முன்னால் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக செய்யுங்கள். அதன் பிறகு திருமண நாளை குறியுங்கள். அதன் பிறகு நல்ல நாளை பார்த்து திருமணத்தை செய்யுங்கள். இதற்கு முன்னால் தாங்கள் செய்ய வேண்டியது இது ஒன்றுதான். மிக பொறுமையை கையாண்டு 2 வீட்டு பெற்றோர்களும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு 2 வீட்டாருக்கும் ஒரு மிக முக்கியமான கொள்கை இருக்க வேண்டும். அது மிக முக்கியமான கொள்கை என்பது நான் வசதியை பற்றி சொல்லவில்லை, மன ஒற்றுமை கொள்கை. அதாவது கருணை என்கின்ற சொல்கிறார்களே, கருணை மிக முக்கியம். பணம் என்பது முக்கியம், அது வாழ்க்கைக்கு வேறு வகையில் பயன்படும். ஆனால் கருணை என்பது கடைசி வரை வாழ்க்கையில் கூட வருவது. அதனால் 2 வீட்டு பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக கருணை எண்ணம் இருக்க வேண்டும். அடுத்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், என்ன வேண்டும், தன் பிள்ளை அங்கு வாழப்போகிறது, தன் மகள் இங்கே இருக்கிறது என்ற பெருமையோடு அவர்கள் அதை அணுக வேண்டும். மிகமாக நல்ல எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். அந்த எண்ணங்கள் வந்தால் மட்டுமே திருமண பேச்சுவார்த்தை மேற்கொண்டு செயல்படுங்கள். இல்லாவிட்டால் வேறு இடங்களை பார்த்து கொள்ளுங்கள். இதை அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டிய காலகட்டம் திருமண ஒப்புத்தாம்பலத்துக்கு முன்னால் இவை அனைத்தும் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். ஒப்புத்தாம்பலம் செய்துவிட்ட பிறகு இதை பற்றி நாம் பேசுவது பயனல்ல. அது
இரு வீட்டாருக்கும் சற்று வருத்தத்தை கொடுக்கும் என்ற காரணத்தால் தாங்கள் நாட்களை எடுத்துக்கொண்டாலும் நாட்கள் காலதாமதம் ஆனாலும் கூட பரவாயில்லை, மிக பொறுமையாக எல்லாவற்றையும் தீர விசாரித்து நல்ல முடிவு எடுத்த பிறகு ஒப்புத்தாமலமோ கை நினைப்பதை நாம் வைத்துக் கொள்ளலாம். சரி, இப்போது நம் மையம் 18 ஆண்டுகளில் பல நல்ல திருமணங்களை பதிவு செய்து முடித்திருக்கிறோம் என்பது உண்மை என்றாலும் இங்கே பதிவு செய்யும் முறை என்பது மிகப்பெரிய விவிஐபி என்று முதல் அடிமட்ட குறிப்பாக நடுத்தர மக்கள் வரை என்னிடம் பதிவு செய்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஆண்டவன் ஆசையோடு வந்தார்கள். அதை நானும் ஈஸியாக திருமணம் செய்து வைக்க எனக்கு கடவுள் வழிகாட்டினார். அதன் மூலம் இந்த ஆபீஸ் வளர்ந்தது என்பது உண்மை. குறிப்பாக ஜாதகம் பார்க்கும் முறையில் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்ற காரணத்தால் ஜாதகத்தை பார்க்கும் முன்னால், நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு முன்னால் ஜாதக கட்டத்தை வாங்கி பாருங்கள். நட்சத்திரம் என்பது 25% கூட அது செயல்பாட்டுக்கு வராது. அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அதற்கு அனைத்தும் ஆண்டவன் நட்சத்திரங்களே இருந்த போதும் ஜாதக கட்டங்கள் என்பதே நடைமுறை செயல்பாட்டுக்கு உண்மை. அந்த பொருத்தம் கூட 5 பொருத்தங்களுக்கு மேல் தேவையல்ல. ஜாதகம் என்பது ஒரு 30 to 40% நன்றாக இருந்தால் போதும். குறிப்பாக மிக முக்கியமான 5 பொருத்தங்கள் நன்றாக இருந்தால் போதும். மீதி அவருடைய நம்ம அப்ரோச், அதாவது அவர்களை ஃபாலோ செய்யும் போது அவருடைய அணுகும் விதத்தில், அவர்களுடைய செயல்பாடு, அவருடைய அப்ரோச், அவருடைய பிஹேவியர் இது நல்ல முறையில் இருக்கிறதா, திருமணத்துக்கு பிறகு குறைந்தபட்சம் 50 ஆண்டு காலம் அவர்கள் நல்ல முறையில் வாழ முடியுமா என்பதை இந்த 6 வாரத்தில் நாம் ஓரளவுக்கு அனுசரணையோடு பேசி நல்ல முடிவு எடுக்க வேண்டும். இது அனைத்தும் இறுதி முடிவாக உங்கள் குலதெய்வத்திடம் போய் பெற்ற பிறகுதான் நீங்கள் இறுதி கட்டத்தை அடைய வேண்டும் என்பது என்னோட தாழ்மையான கருத்து. குறிப்பாக பணம் செய்துதான் பணம் கட்டிதான் திருமணம் பதிவு செய்ய வேண்டுமா என்று சொல்வார்கள். என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக சொல்வேன், உலகத்தில் மனிதனாக பிறந்துவிட்டால் பிறந்த குழந்தை முதல் இறுதி காலம் இறப்பு வரை அனைவரும் பணம் என்பதை பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். அதை பயன்படுத்தும் போதுதான் அதன் மூலம் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் கடவுளுடைய கொள்கையே ஒன்றே ஒன்று தான், கிவ் அண்ட் டேக் பாலிசி. தன்னிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இல்லாதவர்கள் அதன் மூலம் பல நல்லதினை செய்ய வேண்டும். அதன் மூலம் இந்த சமுதாயம் வளர வேண்டும். நம்ம சமுதாயம் வளர வேண்டும் என்றால் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். குறிப்பாக சிலர் இலவசமாக ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வார்கள். இருந்த போதும் அது சம்பந்தப்பட்ட அந்த இயக்கத்துக்கோ அந்த குரூப் என்று சொல்கிறார்கள் பிரிவுகளுக்கோ தயவு செய்து சம்பந்தப்பட்ட பெரிய மனிதர்கள் திருமணம் முடிந்த பிறகு அந்த குரூப்பு அட்மின்களுக்கோ அந்த நடத்துகின்ற அந்த அமைப்பு சம்பந்தப்பட்டவர்களுக்கோ ஒரு தொகையை காணிக்காக வழங்குங்கள். அது நம் இனம் வளரும், நம் யாதவ இனம் மிகப்பெரிய அளவில் வளரும். குறிப்பாக திருமணம் செய்ய கூட பணமில்லாத எத்தனையோ பேர் நம் இனத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பயன்படும். அதனால தான் நான் சொல்கின்றேன், பணம் கொடுத்து ஃபாலோ செய்யுங்கள். பணம் என்பது தேவைதான், ஆனால் அதை தன் பிள்ளைகளுக்கு செய்யும்போது மிக மன மகிழ்ச்சியோடு பயன்படுத்துங்கள். அது மிகப்பெரிய வெற்றியில் போய் முடியும். திருமணம் நல்ல முறையில் அமைய வேண்டும். தன் பிள்ளைகளுக்கு தோஷம் அதிகமாக இருக்கிறதே, என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் அதிகமாக தாங்கள் கவலைப்படாமல் தர்மம் தானம் என்று சொல்கின்றார்களே அதை அதிகமாக செய்யுங்கள். இல்லாதப்பட்டவர்களுக்கு வாங்கி கொடுங்கள். தெரிந்தவர்களுக்கு செய்வதை விட இல்லாதப்பட்டவர்களுக்காக தாங்கள் அதிகமாக ஒரு உதவி செய்யும் பட்சத்தில் தங்கள் பிள்ளைகளுக்கு வரன்கள் நல்ல முறையில் உங்களை தேடி வந்து அமையும் என்பது என் கடந்த கால அனுபவத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதன் முறையில் பரிகாரம் என்பது தேவைதான், அது அளவோடு இருக்கட்டும். ஆண்டவன் துணையோடு தர்மம் தானத்தில் அதிகமாக பணத்தை செலவு செய்தால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை மிக சிறப்பான முறையில் வாழ்க்கை அமையும் என்பது என்னோட தாழ்மையான கருத்தாகும். இதே முறையில் திருமணத்தை வரன்கள் பார்க்கும்போது சில காலத்தின் கோலம் என்று சொல்வார்களே, அதன் போல பெண் பார்க்கும் பிள்ளை பார்க்கும் படலம் முடிந்தவுடன்
பிள்ளைகள் அவர்களுடைய செல் நம்பரை வாங்கி கொண்டு இருவரும் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது சில அனுபவம் தெரியாத விஷயத்தை காரணமாக தவறான பேச்சின் அணுகுமுறையால் சில பிள்ளைகளின் திருமண வாழ்க்கை சற்று சங்கடத்தில் போய் முடிகிறது என்பது தற்கால உண்மை. ஆகவே தயவு செய்து பிள்ளைமார்களே, தன் தகப்பனார் தாயினுடைய குடும்ப பெருமை, தன் நம்மினம் யாதவ இனம், உலகத்திலேயே உயர்ந்த இனம் யாதவர் இனம். கிருஷ்ண பரமாத்மா தன் இடத்தில் பிறந்து இனி எத்தனை ஜென்மெடுத்தாலும் யசோதைக்கே நான் பிறப்பேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்த மிகப்பெரிய குலத்தில் பிறந்த குலம் நம் யாதவர் இனம். அந்த இனத்தில் பிறந்த நாம் சற்று காலம் மாறினாலும் கூட சற்று அணுகுமுறையில் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்து நம் பெற்றோர்கள் பெருமையை காக்கும் வகையில் நாம் தயவு செய்து பொறுமையை கையாண்டு அவர்கள் பெற்றோர்கள் நமக்காக நம் இனத்தில் மிக சிறப்பான வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பார்கள் என்று நம்புங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம் இனம் மிகப்பெரிய சிறப்பான இனம், அடுத்தவரை கெடுக்காத இனம், அடுத்தவர்களை வாழ வைத்த இனம் நம் யாதவர் குலம் என்பது உலகமே ஒப்புக்கொண்ட விஷயம். இதை பல வகையில் என்னால் நிரூபணம் செய்ய முடியும். இருந்தபோதும் நான் திருமணம் சம்பந்தமாக பேசும் காரணத்தால் தயவு செய்து பிள்ளைமார்களே, தகப்பனும் தாய்களுக்கு தயவு செய்து மரியாதை கொடுத்து அவருடைய அணுகுமுறையில் தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல வாழ்க்கை வாழ எல்லா வல்ல கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நம் இனத்துக்கும் சரி நல்ல வழி காட்டுவார். திருமணம் நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். நம் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் 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 என்று தினந்தோறும் இறைவனை வேண்டி வணங்குங்கள். தங்களுக்கு யாதவர் குலத்தில் திருமண தகவல் பற்றி எந்த விதமான தகவல் பரிமாற்றம் தேவைப்பட்டாலும் என் பெயர் VL முருகதுரை யாதவர் MA. தங்களிடம் என்னுடைய செல் நம்பர் 9345147614. உங்கள் திருமணம் ஆண்டவன் ஆசையோடு நடக்கும். தகவல் என தேவைப்பட்டால் அது சம்பந்தமாக என்னை அணுகுங்கள். என்னால் முடிந்த உதவி செய்வேன். இது நான் தொழிலாக தான் செய்து கொண்டிருக்கிறேன். காரணம், என்னுடைய இதை நான் 18 ஆண்டு காலமாக ஆண்டவன் ஆசையோடு இவ்வளோ திருமணங்கள் நடந்திருக்கிறது. காரணம், எனக்கு உதவி செய்தது அத்தனையும் கடவுள் கடவுள் கடவுள். திருமணத்தை நான் செய்யவில்லை, ஆண்டவன். நீங்கள் திருமணத்தை பதிவு செய்கிறீர்கள், உங்கள் ஜாதகம் பரிமாற்றம் செய்யப்படுகிறது, ஆண்டவன் துணையோடு திருமணம் முடிகிறது, அதன் மூலம் எனக்கு வருமானம் பெருகுகிறது. இதுதான் உண்மையை தவிர நான் பெரிய திறமசாலி என்று ஒத்துக்கொள்ள விரும்பவில்லை. என் தாய் தந்தை செய்த புண்ணியம், கிருஷ்ண பரமாத்மா எனக்கு அளித்திருக்கின்ற மிகப்பெரிய வரம். அதன் காலமாக இத்தனை ஆண்டு காலம் நான் இந்த திருமண சேவையை செய்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இந்த பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக திருமணம் நடக்கும் என்பது மட்டும் மாற்று கருத்து அல்ல, இது நடைமுறை உண்மை என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஹரிதா துரை என்கின்ற சேனல் மூலமாக உங்களை அனைவரையும் நம் குலம் வளர வேண்டும், நம் குலத்தில் அனைவரும் மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும், நானும் வாழ்ந்து நீங்களும் வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆண்டவன் ஆசையோடு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேரும் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க நம் யாதவர் குலம், ஓங்குக யாதவர் புகழ், ஒற்றுமை என்று கூறி நன்றி நன்றி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி நன்றி.